அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சக ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. விருச்சக ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பெயர்ச்சி அடையும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/10/2025 முதல் 6/12/2025 வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்கள், புத்திக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன். எல்லா விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து அதை துல்லியமாக செயல்படக்கூடிய நபர்களும் இந்த கன்னிராசிக்காரர்கள் தான். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டால் மட்டும்தான் செய்வாங்க. தனக்கு தவறுன்னு பட்டதுன்னா கண்டிப்பாக அதை எந்த சூழ்நிலையும் செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா, தான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையலைங்க, நான் ஆசைப்பட்ட விஷயத்துக்கு எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே தடையாக இருக்காங்க, இப்படித்தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் எல்லா விதமான குறுக்கீடுகள் அப்படிங்கிறது தேவையில்லாமல் வந்துகிட்டே இருக்குங்க. சிம்பிளாக சொல்லப்போனாங்க, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு எனக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கே தடையாகவே இருக்காங்க. கரெக்டான ஏஜில் அப்படிங்கிறது மேரேஜ் நடக்கலை, அந்த மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு காரணத்தினால சுற்றி இருக்கிறவங்க எனக்கு சதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாமல் பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு போனால் போதுமே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையே யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. யாருமே எனக்கு வேண்டாம், நான் மட்டும் தனியாக இருந்துட்டால் போதும், எந்த சொந்த பந்தங்கள் வேண்டாம், எந்த உறவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதுங்க. சில பேர்த்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க, ஹஸ்பண்ட் அதாவது ஒய்ஃப் ஹஸ்பண்டை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாத்துறது, அதாவது ஒய்ஃப் ஹஸ்பண்டை ஏமாத்துறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஏமாத்துறது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு எந்த ஒரு புரிதல்களுமே இல்லாமல் தன்னோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் ஏமாந்துட்டு அவங்களுக்குள்ள சில குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. தனக்கு அமைஞ்ச ஒரு முதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலை. ஸோ அட்லீஸ்ட் இதுக்கு மேலே அமையக்கூடிய ஒரு வாழ்க்கையாவது நான் நினச்சபடி இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சேங்க, ஆனால் அதில் எந்த பலனும் இல்லை. எனக்கு இன்றைக்கி உதவின்னு கேட்டால் அதை செய்கிறதுக்கு நான் ஆளே இல்லை அப்படிங்கிறது. தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத சூழ்நிலைகள் எல்லாத்துக்கிட்டையும் பகையாக ஆகிட்டேங்க. எல்லாருமே என்னை துரோகம் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் உதவி பண்ணது இன்றைக்கி, ஆனால் எனக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. பகைகளும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய தொழில் பண்ணாங்க, நிறைய தொழிலில் நஷ்டம் இழப்புகள் மட்டும்தான் ஏற்பட்டுச்சு. அந்த தொழிலை ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரே நிகழ்வு தான், இந்த விஷயங்கள் மட்டும் என்னோடய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளில் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், அற்புதங்கள் நிகழாதான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, வீரம் மற்றும் விவேகம் ஆகிய அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. இப்போ இது வரைக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள், வேலையில் ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதும், நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் திறமைக்கும் உங்களுடைய கல்வி தகுதிக்கும் உண்டான சில வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. நீங்கள் நினச்ச இடத்துக்கு இடம் மாற்றம் அடைவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சில விஷயங்கள் ஒரு வேலையில் இருக்கவங்க அடுத்த வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறோம், ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தால் இருக்கிற வேலையும் போயிரும்னு சொல்லி பயந்துட்டு இருந்த ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த முயற்சிகள் உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உயரும். தைரியமாக நீங்கள் சில விஷயத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டேங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆட்களே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லா துறையிலையும் இறங்கி நான் வேலை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்னால் ஒரு பிஸ்னஸ் கரெக்டான விதத்தில் கொண்டு போக முடியல. ஏன்னா மறுபடியும் நமக்கு ஏதாவது லாஸ் ஆகிருமோங்கிற பயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த பயம் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், பழைய பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில யோசனைகள் அப்படிங்கிறது வருங்க. தொழிலை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். எந்த இடத்துல விட்டுட்டு வந்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், பழைய பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. பழைய கூட்டாளிகள் உங்களை தேடி வருவாங்க. பிஸ்னஸில் விட்டுட்டு போனவங்க, உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள்லாம் உங்களை தேடி மன்னிப்பு கேட்டு அதை மறுபடியும் தொடர்ந்து நடத்துவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படும்.
ரொம்ப நாளாக அந்த திருமணம் அப்படிங்கிறத தடைங்க. எங்கே ஏதாவது ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு வராங்க, ஆனால் ஏதாவது சொந்த பந்தங்கள் மூலமாகவோ எனக்கு எங்கேருந்து தான் வராங்களோ இது எதிரிகள் தெரியலைங்க. ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அதை கெடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ எனக்கு வரக்கூடிய வரன்கள் எல்லாமே எதை தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது, ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ லேட் ஆகிறதுனால இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கே போய் பொண்ணு பார்க்குறது, இல்லை மாப்பிள்ளைக்கு வந்து ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது, பொண்ணுக்கு ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை தேவையில்லாத குழப்பங்கள் உண்டு பண்ணிட்டாங்க. எப்போடா கல்யாணம் பண்ணிட்டு இதை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி சில பெண்கள் அப்படிங்கிறத கல்யாணம் அப்படின்னு ஒன்று பண்ணாதான் மற்றவங்க மத்தியில் இந்த சொந்த பந்தங்கள் மத்தியில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், நம்ம வந்து அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட முடியும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது தேவையில்லாத குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, எங்கள் 2 பேர்த்துக்கு திருமணம் நடக்குமானே தெரியலன்னு யோசிக்கிறவங்க கூட கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது மேலோங்கும். லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்க ஃபேமிலியில் சொல்லி அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது. எல்லா விஷயம் நல்லா தாங்க போய்ட்டுருங்க. சம்மந்தம் இல்லாத நபர்களுடைய சில தலையீடுகள் வந்துச்சு, அவங்க மூலமாக நடந்த சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி எங்களுக்குள்ள பெரிய பிரிவினைகளை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயமாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. யார் மூலமாக பிரச்சனை வந்தது அவங்களெல்லாம் ஒதுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, தேவையில்லாத விஷயத்தில் போட்டு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த குழப்பங்கள் தீர்த்து சில விஷயங்கள் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. பிரிஞ்சு போனவங்க கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வருவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நடக்கும். அதே நேரத்தில் நிறைய நாட்கள் வந்து இந்த லைஃப் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாங்கன்னா, பழைய கசப்பான அனுபவம், முதல் திருமணமும் முதல் லைஃப் ஃபஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையல, 2வது ஒரு லைஃப் வந்து அமைச்சிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த லைஃப் எனக்கு கரெக்டான விதத்தில் அமையுமா, இல்லை அதுலேயும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருமாங்கிற பயம், இதை விட்டு வெளியே வந்தாச்சுங்க, மீண்டும் அதுலேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் வந்து மீண்டு வர முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நினைத்தபடி ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையறதுக்கான காலகட்டமாக இருக்க போது, செகண்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கை கூடுங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டான விதத்தில் அமையும். உங்களை விட்டுட்டு போன லைஃப் கூட உங்களை தேடி வருவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும். புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது வீடு இடம் மாற்றுவதற்கான முயற்சிகள், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டையே வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோங்க, சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் இல்லை சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்கிற முயற்சி முதல் படியே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான சூழல் ஏற்படுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த அந்த குறைபாடுகள் அப்படிங்கிறது நீங்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கும். இது வரைக்கும் இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முயற்சி கூட கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறதுக்கு தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. இது வரைக்கும் வந்து அதை சரியான விதத்தில் சர்ஜரி பண்ணலாமா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா, இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பாதிப்புகள், அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மார்க்கை வச்சுட்டு நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள், வெளியூர் சென்று படிப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலேஜோட அடுத்த காலேஜ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கூலோட வேறு ஸ்கூல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கல்வி சம்மந்தப்பட்ட சில மாற்றங்கள், அந்த கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய சில செலவினங்கள் அப்படிங்கிறது சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.